ஹலோ காய் சிறகடிக்க ஆசையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் மீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் விஜயா கோவப்படுவாங்களா சந்தோஷப்படுவாங்களா? அவங்க அவ்வளவுத்துக்கு கோவப்படுறாங்க. என்னோட மனோஜ் இன்னும் கல்யாணமே பண்ணலை, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா என்ற மாதிரி பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. இது எப்படி இவங்களுக்கு தெரியுமென்று பார்த்தா, இவங்க எங்கேயோ போகும்போது மீனாவை பார்த்துட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுமே ஒரு நர்ஸை பார்த்து கேட்குறாங்க, யார் இவங்க, எதுக்கு வந்திருக்கிறாங்க என்ற மாதிரி கேட்கும்போது, என்னங்க நீங்கள் யாருண்டே தெரியாதவங்க எதுக்கு வந்தா என்ன என்ற மாதிரி அந்த நர்ஸுமே சொல்கிறாங்க, இல்லைம்மா இவங்களே எங்கேயோ பார்த்துருக்குறேன், ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்களே ஒழிய இவங்க என்னோட மருமகள் என்ற மாதிரி சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன்ட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க போல இருக்குது, அதுதான் வந்திருக்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான், அதுதான் அவங்களோட பேசலாம்னு பார்த்தா அவங்க போயிட்டாங்க, பரவாயில்லை நான் இன்னொரு தடம் பேசுகிறேன் என்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இல்லை இல்லை நீங்கள் வெயிட் பண்ணி பேசலாமேன்னு சொல்லும்போது, இல்லைம்மா எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும், சரி போயிட்டு வரேன் என்ற மாதிரி போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த நர்ஸ் நிற்கிறாங்க, என்னப்பா இவங்க வந்தாங்க, யாரண்டே தெரியாதவங்கள எதுக்கு வந்தாங்கன்னு கேட்குறாங்க, அப்புறமா போயிடுறாங்க, சரி பரவாயில்ல அவ்வளவு பாசம் போல் என்ற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா இவங்க மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, டே மனோஜ் இந்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா 5 லட்சம் பணத்துக்காக சண்டை நடக்குதா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பேச விட்டுடுங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா அதெல்லாம் இல்லை, மீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா போல இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டலில் மீனாவை நான் பார்த்தேன், இனிமே முத்து அங்கே போகிறான் போல இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனையாக பெருசாக்கி என்னையும் ரோகிணியும் பிரிச்சுட்டீங்க, இப்போ என்னோட வாழ்க்கையே ஊசலாடிட்டு இருக்குது, ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா அவள் சரியே இல்லை, அவளை நினச்செல்லாம் நீ கவலைப்படாத, சீக்கிரமாகவே டிவோர்ஸ் எடுத்துடு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது மனோஜ் சொல்கிறாங்க, எப்படியம்மா அது முடியும், அது முடியாத காரியமே, நீங்கள் அதை பற்றியே இப்போ பேசிகிட்டு இருந்தால் எப்படி என்றுட்டு மனோஜுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்படி குழப்பத்தில் இருக்கும்போது அவங்கள்ட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்ன பாஸ் ஒரே குழப்பத்தில் இருக்கிறீங்க, அந்த கனகாண்ட வீட்டில் இருந்து இனிமேல் பணம் வரையிலேருந்து யோசிக்கிறீங்களா, சீக்கிரமாக வந்துடும் யோசிக்காதீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் இப்போ அந்த கனகா பற்றியெல்லாம் யோசித்தது? அந்த கனகா பற்றியெல்லாம் நான் யோசிக்கலை, ரோகிணியை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன திடீரென்று ரோகிணியை பற்றி யோசிக்கிறீங்க, அவங்க தான் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, பணத்தை தானே அவங்க தர சொன்னாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அவள் பணத்தை தர சொல்லியிருக்கலாம், இருந்தாலுமே என்னோட வைஃப் அவள் தானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ப்ரோ இதுக்கு முன்னாடி தானே நீங்கள் கனகா கழுத்தில் தாலி கட்டினீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா, என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் 5 லட்சம் ரூபா பணம் வாங்குறதுக்காக பண்ண விஷயம், அதெல்லாம் ஒரு கல்யாணமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சரியா, அது அந்த கல்யாணமும் செல்லாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னா அச்சுச்சோ இந்த மனோஜை நம்பி கடைசியில் நாங்கள் தான் ஜெயிலுக்கு போகிறோம் போல இருக்குது, இவனோட பழகிறதே இனி நிறுத்திடணும் என்றிட்டு நான் போயிட்டு வரேன் போஸ் என்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போகிறேன் என்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் நெடுகளுமே இந்த கடையில் நிற்க முடியாதல்ல என்ற மாதிரி சொல்கிறாங்க. எது கோடுறா இப்போ என்ற மாதிரி சொல்லும்போது அவங்களோட ஸ்டாஃப் சொல்கிறாங்க, இவ்வளவு நாள் நீங்கள் பண்ண காரியம் எல்லாத்துக்கும் அவங்க உங்களுக்கு உதவியாக இருந்தாங்க, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவங்களுமே சேர்ந்து மாட்டுவாங்க இல்லை, அதுதான் ஓடுறாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அதுதான் ஓடுறாங்களா, என்ன தான் இருந்தாலும் இவங்கள்ட பேரையும் சேர்த்து தான் நான் சொல்லுவேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா ரோகிணியை எப்படியாவது சந்திக்கணும், ஃபோன் பண்ணி பேசினா எல்லாம் சரிப்பட்டு வராதுன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அங்கே வந்திருந்தாங்க. அங்கே தான் ரோகிணி தன்னோட பிரச்சனை என்ன, தான் என்னத்தை நினச்சிட்ருக்கிறேன், தான் இனி என்ன பண்ண போகிறேன் எல்லாமே சொல்கிறாங்க. அங்கே ரோகிணியோட அம்மா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்லி அழுகிறாங்க. இந்த ரோகிணிக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது உன்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் சொல்லிடம்மா, அதுக்கப்புறமா அவங்க எடுக்கிற முடிவு என்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த பொண்ணு கேட்கவே இல்லை, இல்லைம்மா அதெல்லாம் சொல்லவே முடியாது, சொன்னால் பிரச்சனை ஆகிடுமென்ட்டு கிறிஸ்ட பற்றின விஷயத்தையே அவள் சொல்லாமல் இருந்தா, இப்போ பாரு எங்கே போய் நிற்குதுண்டு பாரு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே இங்கே பாருங்கள் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஜோதிச்சு பிரயோஜனமே இல்லை, மனோஜ் இவங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஆன்டி இவங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியாக சொல்கிறாங்களே, நான் ஏற்றுக்கொள்வேண்டதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும் என்ற மாதிரி மறைஞ்சு நின்று இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் மனோஜ் கேட்டுட்ருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது வித்யாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க ரோகிணின்னு சொன்னால், வித்யா அந்த மனோஜை பற்றி இனிமேல் என்னோட பேசாத, நான் இங்கே இருக்கிறதே என்னோட பணத்தை திரும்ப அவங்க தரணுமென்றதுக்காக தான், மற்றபடியெல்லாம் நாங்கள் அவங்களோட சேர்ந்து
வாழணுமன்றதுக்காக நான் இருக்கலை. அவங்க பணத்தை தந்தோடனே நான் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறமா நான் இங்கே இருக்கவே மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, நீ அதுக்கிடையில மறந்துட்டியா மனோஜ் என்று சொல்லும்போது, ஆமாம் அப்படி தான் பண்ணி ஆக்கணும், வேற என்ன பண்ணுறது, அவங்க தான் என்னோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரோகிணி. இப்படி சொன்னதுமே வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன இப்படி சொல்கிற, அப்போ உன்னோட வாழ்க்கை இவ்வளவு தானா? ஆமாம்மா இவ்வளவு தான். நான் வந்து கிருஷையும் கவனிக்கலை, உன்னையும் கவனிக்கலை, அந்த மனோஜுக்காக படாத பாடுபட்டேன், எத்தனை இடத்துல கடன் வாங்கினேன். ஏன் அவன் வந்து ஜெயிலில் இருக்கும்போது கூட அவனுக்காக 5 லட்சம் ரூபா பணம் வந்து அந்த சிந்தாமணிகிட்ட இருந்து தான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அப்படி இருந்து கூட அவன் என் மேலே பாசம் இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறான். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக என்னோட வாழ்க்கையை நான் தியாகம் செய்யணுமா என்ன? எனக்கு தேவை கிடையாது அவன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னப்பா பத்தியா, ஆரம்பத்திலே சொன்னேன், இவன் கேட்கவே இல்லை, இன்றைக்கு என்னோட பொண்ணோட வாழ்க்கையே போச்சு என்ற மாதிரி வந்து அழுகிறாங்க. இங்கே பாருங்கள், அதுதான் கிறிஷ் இருக்கிறான் இல்லை, கிறிஷோட படிப்பை பற்றி மட்டும் யோசி ரோகிணி, அதை விட்டுட்டு இந்த மனோஜை பற்றியெல்லாம் யோசித்து உன்னோட உடம்பை கெடுத்துக்காத, அப்புறமா கிறிஷ் பாவம் தனிச்சு போயிடுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே யோசிச்சுட்டேன் வித்யா, நான் வந்து இனிமேல் கிறிஷுக்காகவே வாழ போகிறேன். கிறிஷ் தான் எனக்கு முக்கியம், அவனோட படிப்பு நாசமாக போகக்கூடாது. இந்த மனோஜ் வந்து நேரத்துக்கு நேரம் ஒரு பேச்சு பேசிகிட்டு இருப்பான், அவனோட அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதைத்தான் அவன் கேட்பான். தனக்காக கஷ்டப்பட்ட என்னை பற்றியெல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான். தன்னால் தான் இந்த நிலைமைக்கு தான் வந்தன்றதை அவன் யோசிக்கவே மாட்டான். அவனுக்கு ஒழுங்காக ஒரு வேலைக்கே போக தெரியாது. என்னால் தான் அவன் ஸ்டோருமே ஆரம்பித்தான். அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்படி ஒரு துரோகத்தை பண்ண அவனுக்கு மனசு வருமா? இனிமே அவனாக சேர்ந்து வாழப்போறோன்னு சொன்னால் கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதுதான் என்னோட முடிவு என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மனோஜ் வந்து இவங்களோட சேர்ந்து வாழலாம், இவங்களோட பழையபடி பேசலாம்னு வந்தவங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக போச்சு. ரோகிணி இப்படி ஒரு வெறுப்பில் இருக்கும்போது நான் போய் பேசினா அவள் திரும்பவுமே வந்து என்னை ஏசுவா. பத்தாவதுக்கு நான் சேர்ந்து வாழ்ந்தா கூட பழைய விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தான் அவள் பிரச்சனை படுவாளே ஒழிய அவள் வந்து என்ன சந்தோஷமாக வாழவே விடமாட்டான். அதனால் பேசாமல் நான் போயிடலாம் என்ற மாதிரி வந்து நினச்சிட்டு திரும்பி போகிறாங்க. இவங்க போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பேசாமல் பார்த்துட்டு இருந்தவங்க திடீரென்று வித்தியா திரும்பி பார்க்கும்போது மனோஜை பார்த்துட்றாங்க. ரோகிணி இப்போ இதில் போனது பார்க்கும்போது மனோஜ் மாதிரி இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் மனோஜாவது இங்கே வாரதாவது, அவன் இதுக்கு இங்கே வரப்போகிறான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லடி இப்போ போனது அவர் மாதிரியே இருக்குது, போய் பாரு என்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஓடி போய் வந்து பார்க்குறாங்க ரோகிணி. பார்த்தா மனோஜ் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. மனோஜ் மனோஜ் என்ற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க. மனோஜுக்கு கேட்கவே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உடனே ஒரு ஓட்டோ பிடிச்சிட்டு ஓடி போய் மனோஜ் எங்கே போகிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் எங்கேயோ போகிறேன், உனக்கு என்ன வந்தது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அது சரி நீ இப்போ எங்கே வந்தேன்னு சொல்லும்போது என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன். என்னது இந்த இடத்துல உன்னோட ஃப்ரெண்டு வீடு இருக்கா, எனக்கு தெரியாதா, என்ன மனோஜ் பேசிகிட்டு இருக்கிற நீ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வா முதல் ஆட்டோவில் ஏறு என்ற மாதிரி வந்து சொல்லி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு வந்தேன்னு சொல்லும்போது, இல்லை உனக்கு தான் வந்து 25,000 ரூபா பணம் தரணும் இல்லை, கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க இல்லை, அந்த பணத்தை தரத்தான் வந்தேன். அது தர வந்த நீ எதுக்கு தராமல் திரும்பியே போயிடுற? இல்லை நீ பேசிகிட்டு இருந்ததை கேட்கும்போது எதுக்கு இந்த நேரத்தில் போவான், அப்புறமா வந்து கொடுக்கலான்ட்டு நினச்சேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருந்தது கேட்ட சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் உனக்கு என் மேலே அக்கறையே இல்லையே, மனோஜை வேண்டாமண்டே முடிவெடுத்துட்டேயே, பிறகு என்ன என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம் நீ பண்ண காரியத்துக்கு வேறு என்ன பண்ணுவாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நான் எதுக்கு இங்கே வந்த தெரியுமா, அதை கேட்டால் நீ வந்து திகைச்சு போவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அங்கே மீனா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாளாம். இப்போ வந்து அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னான். ஆனால் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க பாரு, நடுத்தெருவில் நிற்குது. நான் எங்கேயோ நீ எங்கேயோ, எங்களோட வாழ்க்கை அடுத்தது என்ன ஆக போகுதுன்ட்டே தெரியாமல் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தானே. நீ கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேண்டாம்? ஆரம்பத்திலே இந்த பிரச்சனையை சொல்லியிருந்தா ஏதோ ஒரு விதத்தில் அம்மாவுக்கு சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ அம்மா உண்மையிலே இருக்கிற கோவத்தை இன்னுமே அதிகரிச்சுட்டு தான் போகிறாங்க ஒழிய குறைச்ச மாதிரி தெரியலை. நீயுமே வந்து பதிலுக்கு பதில் ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருக்கிற, என்ன ரோகிணி இதெல்லாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நீ மாத்திரம் என்னோட சேர்ந்து வாழ வேணுன்ற ஒரு வார்த்தை சொல்லு, அப்புறமா மற்றவங்களால எதுவும் பண்ண முடியாது. கோர்ட்டில் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம், அதுக்கப்புறமா நாங்கள் சேர்ந்து வாழலாம். ஆண்டியும் வந்து அவங்களுமே வந்து மன்னிச்சு விட்டுடுவாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்படியெல்லாம் விட மாட்டாங்க ரோகிணி, நீ நினைக்கிற மாதிரியான ஆளெல்லாம் கிடையாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் மனோஜ் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சஜ்ஜ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து வித்யா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், உங்களுக்கு அவங்கள பிடிக்கலைன்னு சொன்னால் ஒரேடியாக நீங்கள் டிவோர்ஸ் எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னு சொன்னால் அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சேர்ந்து வாழணும். அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்கள இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுத்துறது நல்லாவா இருக்குது? ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி பேசினா அவளுக்கு
உங்களுக்கு மனசு மாறிடும். மனசு மாறினதுக்கப்புறமா நீங்கள் டிவோர்ஸ் எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும்? ஏன் இப்படி பண்ணுறீங்க மனோஜ்? வேணுமென்னு சொன்னால் நான் இதை பற்றி ஆன்ட்டியோட பேசட்டுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் பேசிய கேட்காதவங்க நீ பேசி கேட்க போகிறாங்களா? என்ன பேசிகிட்டு இருக்கிற வித்யா? உன்னை ஒரு ஆளாகவே அவங்க மதிக்கிறதில்ல, இதில் நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுடுவாங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ரோகிணி உன்னோட 25,000 பணம் நான் போயிட்டு வரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மாப்பிள்ளை சாப்பிட்டு போங்கன்னு சொல்லும்போது மனோஜ் கேட்குறாங்க, யாருக்கு மாப்பிள்ளை என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? அதுதான் கேஸ் போயிட்டுருக்கல்ல, நான் பணம் கொடுக்க தான் வந்தேன், நான் போயிட்டு வரேன். உங்களோட பொண்ணோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு தானே, அவள் என்ன விட்டு விலத்துறதா முடிவெடுத்துட்டா தானே, அப்புறமா எதுக்கு மாப்பிள்ளை என்று சொல்லி அவளோட மனசை வந்து நீங்கள் பழுதாக்குறீங்க? நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போகும்போது வந்து கனகாண்டி அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மனோஜை பார்த்துடுறாங்க. எங்கேருந்து போகும்போதுன்னு சொன்னால் ரோகிணி வீட்டிலேருந்து போகும்போது, என்ன இது இவங்க தான் அவங்களோட முதல் மனைவியா? எதுக்கு இவங்கண்ட வீட்டிலேருந்து இவங்க போகிறாங்க? என்னவா இருக்கும் என்றுட்டு மனோஜ் போனதுக்கப்புறமா ரோகிணி வீட்டுக்கு வராங்க. அவங்க அந்த மேக்கப் நல்லா இருக்கு என்ற மாதிரி வந்து சொல்லி அவங்கள பெருமையாக பேசிட்டு இவங்க யார் இப்போ வந்துட்டு போகிறாங்க என்ற மாதிரி வந்து கேட்குறக்கு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, கடவுளே இவங்க தான் உங்களோட ஹஸ்பண்டா? நீ மேக்கப் பண்ணதையெல்லாம் அவங்க பார்க்கல போல இருக்கு என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து பார்த்துருந்தாங்க, ரோகிணி தான் பார்க்கல, ரொம்ப நல்லவங்க. ஆனால் அவங்கண்ட அம்மாண்ட பேச்சு கேட்டு தான் இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன் இந்த ஆண்டி இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்களோ தெரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரம்மா, அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நீ விட்டு விலத்திட்டு உன்னோட வாழ்க்கையை பார்க்கணும். அதை விட்டுட்டு பிடிக்காதவங்க பின்னாடியே திரத்திட்டு இருக்கிறது உனக்கு தான் அவமானம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் தானே அவங்க டிவோர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, போனால் தானே தன்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குமன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இதில் மனோஜ் வந்து ரோகிணியை மட்டும்தான் ஏமாத்துறாங்களா அல்லது போனால் கனகாவையும் சேர்த்து ஏமாத்துறாங்களான்றது தான் பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. அவங்க 2 பேரையுமே தான் ஏமாத்துறாங்க. ஆனால் வந்து இங்கே விஜயாவுக்கு வந்து பெரிய ஒரு ஆச்சரியத்தை முத்து மீனா கொடுத்துட்டாங்க. இதுக்காவது அவங்க திரும்பவே ரோகிணியும் மனோஜையும் சேர்த்து வைக்கிறாங்களா அல்லது போனால் திரும்பவுமே அவங்களுக்குள்ள பிரச்சனையை பெருசாக்குறாங்களா? என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.